குட் மார்னிங், சாரி குட் ஆஃப்டர்நூன் அல்ல, குட் ஆஃப்டர்நூன். இப்போ எங்கே போயிட்டு இருக்கோன்னா எங்களோட காட்டுக்கு தான் போகிறோம், வேறு எங்கேயும் கிடையாது. போகிற வழியில் இருக்க வியூ காமிக்கிறோம். இப்போ தான் மழை நின்றுருக்கு. தென்னை மரத்துக்கு வளம் போடணும், உப்பு போடணும். இன்னைக்கு சோடியம் வந்துட்டு நம்ம கொடுக்கணும் தென்னை மரத்துக்கு. இப்போ சோடியம் கொடுத்தா தென்னை மரத்தோட வேறு பார்த்தீங்கன்னா மழையில் இழுத்துக்கும். ஓகேவா, வாங்க போகலாம். இது கிராமன்றனால வழியில பசுமாட்டெல்லாம் மேய விட்டுருப்பாங்க. என் ஹஸ்பண்ட் கிட்ட கேட்கலாம். ஹஸ்பண்ட் உங்களுக்கு பசுமாடு இருக்கா? எருமை மாடு இருக்கா? பின்னாடி இருக்கு. முன்னாடி உட்காந்து ஓடிட்டு இருக்கு. வாங்க. ஓகே, இனி இப்போ நம்ம போக போகிறது பார்த்தீங்கன்னா ஒரு அடர்ந்த காடு மாதிரி இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா கிட்ட வீடு இருக்காது, தூரமாக தான் இருக்கும் வீடு. ஓ, இதுதான் இந்த காடு, நான் சொன்ன காடு லேட்டா. ஆக்சுவலி இருங்க, ஸ்லோவா போக சொல்லலாம். ஏட்டா மெல்ல போனேன். ஏட்டா இந்த காடு இந்த காடு இப்பதானே இந்த ரோடே போட்டது இல்ல? இந்த சிமெண்ட் ரோடு, காங்கிரீட் ரோடு பாத்தீங்கன்னா இப்பதான் போட்டது. ஆனா இது மனுஷங்க போற வழிதாங்க. இங்க பாருங்க, ஃபுல் காடா, எங்க பார்த்தாலுமே காடுதான். கிட்டலாம் இங்கெல்லாம் வீடு வராது. ஃபுல் காடு தான். இவர்கிட்ட கேட்கலாம். ஓ ஓகே, கேட்கலான்னு சொல்லிட்டாரு. இங்கே பாருங்க, உள்ள இந்த மாதிரி குட்டி பார்த்தீங்கன்னா இந்த சின்ன அவங்க வீட்டில் மட்டுமே தொழில் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி தொழில். இங்கே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ரப்பர் தான். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரப்பர் காடு, தேக்கு மரம் இருக்கும், அந்த மாதிரி இடம், சந்தன மரம் இருக்கும். ரெட் சாண்டில் இருக்கும். ஓகே, கேஷ்யூ நட்டு அந்த மாதிரி இருக்கு. கொக்கோ வந்துட்டு ஒரு வாட்டி ஆனதுக்கு அப்புறமேட்டு அதை காமிக்கிறேன் உங்களுக்கு வீடியோவில். ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா தென்னை மரத்துக்கு பார்த்தீங்கன்னா வளம் போடணும். அப்போ வளம் போடுறதுக்காக நான் ஒரு வேலைக்காரனை புக் பண்ணியிருக்கேன். ஸோ கூலி பார்த்தீங்கன்னா என்னோட மாமனார் கொடுத்துப்பாரு. ஏட்டா പണി കഴിഞ്ഞപാട് കൂലി തരണമെങ്കിൽ അച്ഛനടുത്ത് തന്നെ ചോദിക്കണം. മാമനാരോടെ ഇടോ വേല മുടിഞ്ഞതുമേ കൂലി വേணுமா? வந்துட்டோம். ஃப்ரண்ட்ல தாங்க இருக்கு, கால் கிட்ட வச்சிருக்காரு உப்பு. இங்கதான் தென்னை மரம் திறந்து வச்சிருக்கோம் இல்லட்டா. இது பாத்தீங்கன்னா நம்மளோட இடத்துக்கு மட்டும் இருக்கிற ஒரு பிரைவேட்டான ஒரு வழி. இது ப்ரைவேட் வழின்னா இங்கே இருக்கவங்க கொடுத்தாங்களான்னு தெரில. நம்மளோட இடத்துலையே இவ்வளோ இடம் விட்டுட்டு ரோடுக்குன்னு இப்போ வச்சோம். அதாவது நம்மளுக்கு வழிக்கு போகிறதுக்காக. ஒஃபிஷியலாக இது வழின்றது எங்கேயுமே ரெஜிஸ்டர் ஆகிருக்காது. ஏன்னா இப்போ ஒரு இடம் பார்த்தீங்கன்னா கீழே மேலேயெல்லாம் இருக்கும்ல, அப்போ இந்த கீழே இருக்க இடத்த நம்ம ஸ்கூட்டர் மாதிரி போகிறதுக்கு யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஓகே, வாங்க. நம்மளோட ஒர்க்கர் இருக்கார் இங்கே. ஸோ இந்த ஒர்க்கரை வச்சுட்டு இப்போ வேலை வாங்கலாம். எக்ஸ்கியூஸ் மீ. அதே இப்போ பார்த்தீங்கன்னா இந்த தென்னை மரத்தெல்லாம் கீழே பார்த்தீங்கன்னா திறந்து வச்சிருக்கோன்னு சொல்லியிருப்பாங்க. அதை சுற்றிலும் பார்த்தீங்கன்னா மண்ணை எடுத்து தண்ணியெல்லாம் இங்கே நிற்கிது பார்த்தீங்களா. இப்போ அந்த நேரம் அந்த தென்னை மரத்துக்கு கீழே பார்த்தீங்கன்னா போயிட்டு 1.5 கிலோ உப்பு போடணும் ஓரோ மரத்துக்கும். ஸ்டாஃப் வெயிட் பண்ணுங்க, நான் சொல்கிற மாதிரி. இல்ல மண்டக்கு மண்டக்கு ஃபுல்லு. ஒன்றரை கிலோ உப்பு இப்போ இப்படி போட்டு வச்சா ஏட்டா ஆட விடு. ஏட்டனே காலில் எடுக்கல. பிளாஸ்டிக் கவர். இங்கே பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் கவர் அந்த மாதிரி டிஸ்போஸ் பண்ணக்கூடாது. நம்ம வந்துட்டு இப்படி எடுத்து வச்சுருவோம். எடுத்து வச்சுட்டு போகும்போது நம்மளே எடுத்துகிட்டு போயிடணும். ஓகே, இல்லைன்னா 10,000 ரூபா ஃபைன் போடுவாங்க. 1.5 கிலோ உப்பு ஏட்டா அரை வக்கனே பாக்கி. ஒரு தென்னை மரத்துக்கு 1.5 கிலோ உப்பு போடணும் சோடியம். ஓகே, பிளாஸ்டிக் கவர் அவர் கையில் எடுக்க சொல்லிட்டாரு, எடுத்துடுவோம். ஆட்டு நான் பிளாஸ்டிக் கவர் எடுക്കുന്നതിന് പകരം உப்பு எடுക്കുന്നதுனால இங்கே பாருங்க, மண்டை போன தென்னை மரத்துக்கு மண்டை போயிடுச்சு. ஆமாம், இங்கே பார்த்தீங்கன்னா புதுசாக தென்னை மரம் வந்துட்டு புதுசு நடுறதுக்காக, ஏன்னா தென்னை மரம் போயிடுச்சு இல்லையா இந்த தென்னை மரம், அதுக்கு பதிலாக நடுறதுக்காக இங்கே ஒரு குழியெல்லாம் எடுத்து வச்சாச்சு.
இன்னொரு தென்னங்கன்று வச்சுட்டு நட்டுருவோம் நாங்கள். அங்கே அவர் போட்டுட்ருக்காரு, வாங்க பார்க்கலாம். ஒரு தென்னை மரத்துக்கு 1.5 கிலோ உப்பு. சேகரிக்கிறது வேஸ்ட்டு கவர் என் கையில் தான் இருக்கும். ஏன்னா ஒன்றும் இல்லை, நம்ம இப்படி வேஸ்ட்டெல்லாம் இங்கே இப்படி போடக்கூடாது, க்ளீன் பண்ணிக்கிட்டே இருப்போம். இது பார்த்தீங்கன்னா இப்போ வந்து வேஸ்ட் இதெல்லாம் எடுத்துருவோம் நாங்கள். இப்போது அழகாக போட்டு விடுறாரு, அதெல்லாம் கரெக்டாக பண்ணுவார் இவர். உப்பு என்னை எடுத்துகிட்டு வர சொல்கிறதுக்கு, நான் உப்பு எடுத்துகிட்டு வர மாட்டேன் இந்த வேஸ்ட்டு பிடிக்காம. ஓகே, இங்கெல்லாம் கிட்டலாம் எங்கேயும் வீடு இருக்காதுங்க. இங்கேருந்து நிறைய ரொம்ப தூரம் போகணும் ஒரு வீடு பார்க்குறதுக்கு. இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பன்னியெல்லாம் வரும் இல்லாட்டா. ஓகே ஓகே, இனியும் கூலி டிசைட் பண்ணலை உப்பு போடுறதுக்கானது. கூலி எத்தனையா வேண்டே? கூலி 1200. உப்புக்கு இல்லைங்க, 1200 உப்புக்கு ஆகலை, இவருக்கு கூலி வேணுமா 1200. வேக விட்டாட்ட. சொல்வார் இவரு, கதை கதையா விடுவாரு. எப்படி உப்பு போடணுன்றது என்னோட ஹஸ்பண்ட் சொல்வாரு. ஏட்டா பாரு ஏட்டா எங்கே உப்பு டேண்ட தமிழ்ல இந்த மாதிரி திறந்து வச்சதுல அதுக்கு மேலே அதாவது இவர் நிற்கிறார் பார்த்தீங்களா, ஏட்டா அங்கே தான் நிற்கிறான். இல்லைன்னா அடுத்த மரத்தில் நான் காமிச்சு தரேங்க, அடுத்த மரத்தில் காமிக்கிறேன் எப்படி கரெக்டு போடணுன்றது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த தென்னை மரத்தை சுற்றி பார்த்தீங்கன்னா நாலா பக்கமும் இடம் விட்ட மாதிரி மண்ணை தென்னை மரத்துக்கு வெட்டி போட்டிருக்காங்க இல்லையா. தாட்ட கவர் தான், இந்த கவர் வாங்க சொல்லிட்டு இருக்காரு அவர். அப்போது இந்த சைடில் இருக்கு இல்லையா இந்த கேப்பு, இங்கே தான் உப்பு போடணும். ஏன்னா இந்த மண்ணை வந்து திரும்பவும் நார்மல் ஆக்கிடுவாங்க, அப்போ அங்கே தான் உப்பு போடணும். அவர் எப்படி போடுறான்றன்னு காமிச்சிடுறேன். பாய்ட்டா. இங்கே கீழே பார்த்தீங்கன்னா அங்கெல்லாம் வயல் தாங்க, அங்கே போனால் வயல் வரும். இங்கே பாருங்க, இங்கே கீழே போகணும் வயலுக்கு. ஓ, அவர் அங்கேயே உப்பு போட்டு காமிக்கிறாராம். ஏட்டா ஈட வீடியோ வியூவர்ஸ்னு காணிக்காம പറഞ്ഞിട്ട് എങ്ങനാ சொல்வார் எப்படி உப்பு போடணும். ஏட்டா கரெக்ட் പറഞ്ഞു കൊടുക്ക്. இது வந்து ஒரு தெங்கின 1.5 kg தான் வேணும். அதை இப்படி இந்த சாலில் போட்டு சும்மா போட்டா போதும். இதுக்கு உப்பு மட்டும் கிடையாதுங்க. இப்போ நம்ம அதுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா மரத்துக்கு சாப்பாடாக பார்த்தீங்கன்னா சோடியம் மட்டும் தான் போட்டிருக்கோம், அதான் உப்பு போட்டிருக்கோம். வேப்பம் புண்ணாக்கு போடுவோம், கடலை புண்ணாக்கு போடுவோம், இல்லை வேர்க்கடலை இருக்கு இல்லையா அதோட புண்ணாக்கு போடுவோம். அந்த மாதிரி நிறைய போடுறதுக்கு இருக்கு. அழகாக போட்டுட்டு வர்றாரு பாருங்க. 1.5 கிலோ உப்பு போடணும் ஒரு தென்னை மரத்துக்கு. ஏட்டா ஒரு മിനിറ്റ്, ഇവിടെ നോക്കിയേട്ടെ, ഇവിടെ നിൽക്കറ നിൽக்க. அழகாக போட்டுட்டாரு. இங்கே வேஸ்ட் இப்படி சேர்த்து வச்சிட்ருக்கோம். அடுத்தது அவர் போட்டுட்ருக்காரு. இங்கே வேற என்ன இருக்குது, இங்கே தென்னை மரம் தான் இருக்குது, வேறு மாங்காய் இல்லை இங்கே கிடையாது. இருந்துச்சா என்ன பண்ணலான்னு தெரியாது, இங்கே இல்லை பார்த்த அளவில். இல்லை லேட்டாக விட மாங்காய் இப்போ இல்லை, இதுக்கு முன்னாடி இருந்திருக்கும். ஓகே, என்னென்னா வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு. இனிப்போ அவர் பிளாஸ்டிக்கு இப்போ எடுத்துக்கிட்டு இருக்காரு. கொண்டு வந்த வேஸ்ட் இருக்கு இல்லையா, ஸோ அந்த கொண்டு வந்த வேஸ்ட்டில் எடுத்துகிட்டு இருக்காரு. நானும் உப்பு போட்டு தாங்க அந்த சேர்த்து தண்ணில் கை கழுகுன்னு இப்போவே சொல்லிடுறேன். இவர் இப்போ அங்கே தாங்க இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வேஸ்ட்டு தண்ணி தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணி கை கழுவிக்க வேண்டியதான். அப்படி தாங்க இருக்கும், சேரும் தண்ணி இருக்கும், அதில் கை கழுவிக்க வேண்டியதான். இப்போ கடைசி பேக்கெட் உப்பு போடுறாரு. எல்லா பிளாஸ்டிக்கும் பார்த்தீங்கன்னா இதுலேருந்து எடுத்தாச்சு. லாஸ்ட் பேக்கெட் உப்பு போட்டுட்ருக்காரு அவர். போட்டாச்சு, அவர் உப்பு எடுத்துட்டாரு. ஒரு மினிட் ஏட்டா, இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும், தென்னை சுற்றி தண்ணி இருக்கும், அதை வச்சு கை கழுக வேண்டியதான் இல்லைட்டா. இதுதாங்க அழகான லைஃப் தாங்க, ரொம்ப மோசமான லைஃப்பில் ரொம்ப அழகான லைஃபு. எல்லாம் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டு தான். இப்படி தான் கை கழுவிப்பார் அவர் இல்லைட்டா. இதில் தாங்க நானும் கை கழுகுனேன். அவர் ஆமாம் இப்போ மழை வளர்ந்த தண்ணி தாங்க. இது நல்ல மேகமூட்டமாக இருக்குது.
ഒരു മിനിറ്റ് ഏട്ടാ, ഒരു ഷോട്ട് എടുത്തോട്ടാ, ഒന്ന് ഇരിക്കറാ അവർ வச்சுட்டு. என் ஹஸ்பண்ட் ரொம்ப நல்லவருங்க, எதுக்கு கேட்டாலும் நின்றுட்டு வருவார் அழகா. தேங்க்யூ ஏட்டா. கையடிக்கா, ഇത് വേസ്റ്റ്, ഇനി ഇത് വേസ്റ്റ് കൊണ്ടുപോകണം, അவ்வளோதான். ഓക്കെ ഏട്ടാ, ഈ വ്ളോഗ് ഇവിടെ എൻഡ് ചെയ്യാം അല്ലേ? ஸோ நெக்ஸ்ட் വ്ളോഗിல் எந்த பிரதீஷிக்கா என்ன எதிர்பார்க்கலாம்? நெக்ஸ்ட் என்ன വ്ളോഗാக இருக்கும்? நீதானே vlogger. நீதானே vlogger. ஓகே, பாய். தேங்க்யூ. Bye.